الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாரிய உயர்ந்த கண்ணியமான சிறப்பான மகத்தான ஒரு மாதத்தை அருளி அதிலே பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் மக்ஃபிரத்தையும் இஸ்திக்ஃபாரையும் சபரையும் அதிலே கியாமையும் சியாமையும் துஆவையும் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவையும் வைத்து அதிலே மிக முக்கியமாக நாங்கள் ஈடுபட வேண்டிய அமல்களை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தி அதிலே ஈடுபடுமாறும் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, விசேஷமாக இந்த மாதத்தினுடைய அடிப்படையில் நாங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த ரமலானை எவ்வாறு கழித்தார்கள் என்ற விடயத்தை பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல விசேஷமாக எதையுமே பார்க்கல. ஏனைய நாட்கள்ல எதை செய்வாங்களோ அதே தான் செய்வாங்க, ஆனா கொஞ்சம் அதிகரிப்பாங்க, அதை அதிகரிச்சு செய்வாங்க. ஏனைய நாட்கள்லே செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அதை இந்த மாதத்தில் அதிகரிப்பாங்க. ஏனைய நாட்கள்ல செய்யக்கூடிய சதகாக்கள் தான தர்மங்கள் இந்த மாதத்தில் அதிகரிப்பாங்க. ஏனைய மாதங்கள்ல செய்யக்கூடிய துஆக்கள் அதை இந்த மாதத்தில் அதிகரிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக ஏனைய நாட்கள்ல இரவேல நிப்பாங்க, வந்து அந்த கால்கள் அப்படி திமித்தி போகக்கூடிய அளவுக்கு தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு சஹாபி சொல்றாரு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டினதை பார்த்து பின்னால ஆசையோட ஆர்வத்தோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சேன்னு போய் நான் நின்று கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சூராவை ஓதினார்கள், பக்ராவை. நான் நினைத்தேன் இதை முடித்துவிட்டு ருக்கூக்கு போவார்கள், ஆனால் அதற்கு பின்னால் அடுத்த சூரா, அதற்கு அடுத்த சூரா, அதற்கு அடுத்த சூரா ஓதிக்கொண்டே போகின்றார்கள். உண்மையிலே எனக்கு அதற்கு பின்னால் தொடர முடியாமல் போய் நாம் சலாம் கொடுத்துவிட்டு நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை முழு குர்ஆனையும் ஓதி முடித்துவிட்டு தான் ருக்கூக்கு போனாரு அப்படின்றாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனைய நாட்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இபாதத் ரமலான் வந்துவிட்டால் முழுமையாக இபாதத்துக்கு தன்னை ஒதுக்கி விடுவார்கள். சஹாபாக்களுடைய அந்த வரலாறை படிக்கும் பொழுது தெரிய வருகின்றது, சஹாபாக்களும் இபாதத்துக்கு ரமலான்
இபாதத்துக்குரிய மாதம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் என்னுடைய வீட்டு திரைய அகட்டி பார்ப்பேன், சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க, எதுவரையில தொழுகிறாங்கண்டா சஹருடைய நேரத்தில் சஹர் சாப்பாடு தப்பி போகுமோ நான் பயப்படுவேன், அந்த அளவு நீளமாக தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இபாதத்துல குர்ஆன் திலாவத்துல இரவு பகலாக வேற எந்த வேலையுமே கிடையாது. இரவேல பகலேல அதிகமாக குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த வரலாற்றை படிக்கும் பொழுது தெரிய வருகின்றது, 63 குர்ஆன்களை ஓதுவாங்க ரமலான்ல மட்டும். பகலேல ஒரு குர்ஆன், இரவேல ஒரு குர்ஆன், தொழுகேல 3 குர்ஆன்கள். 30 முஃபஸ்ஸிரூன்கள், முஹத்திஸூன்கள், ஃபுகஹாக்கள் ஹிஜ்ரி 600 700 அந்த வரலாறு இபாதத் தான். இபாதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மற்ற எல்லா வேலைகளையும் நிப்பாட்டிடுவாங்க. உலகத்துல குர்ஆன படிச்சு கொடுக்கறதை விட வேற பெரிய டீச்சிங் ஒன்று கிடையாது. ஹதீஸ படிச்சு கொடுக்கறதை விட பெரிய டீச்சிங் வேற ஒன்றுமே கிடையாது. அதையும் கூட ரமலான்ல விட்டு விட்டாங்க. ரமலான்ல மஸ்ஜிதுல ஒரு திரைய போட்டு உட்கார்ந்துடுவாங்க. இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் உள்ளால வந்து உட்கார்ந்துடுவாங்க. புற கண்டதுமே மஸ்ஜிதுல முதலாவது புற உட்கார்ந்துடுவாங்க, திரைக்குள்ளால தொழுகைக்கு வருவாங்க. அதாவது அதுலதான் இபாதத்துல யாராவது போய் ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லி பேசினா இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது படைப்பினங்களோட பேசுற மாதம் கிடையாது, இது படைத்தவனோட பேசுற மாதம். நோன்புக்கு பின்னால சந்தர்ப்பம் இருந்தால், உயிருடன் இருந்தால் உங்களுடன் நான் பேசுறேன், இந்த மாதத்திலே நான் பேச மாட்டேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளோ தூரத்துக்கு இத பொறுமதியாக இந்த மாதத்தை எடுத்தாங்க. இன்றைக்கு நாங்க 3ல 2 பகுதிகளை முடித்து இறுதி அந்த 10 பகுதியில இருக்கிறோம். இபாதத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கூட? சயின்ஸ் என்ன, சயின்ஸ் சீக்ரெட் என்ன? இபாதத்துக்கு அவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு என்ன சீக்ரெட் என்ன? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இபாதத்துக்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். இந்த இபாதத்துக்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும். இபாதத்துக்களின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இபாதத்துக்களின் மூலமாக நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குது. இபாதத்தின் மூலமாக பிரச்சனைகள் இல்லாம போகுது. இபாதத்தின் மூலமாக வாழ்க்கையில சுபீட்சம், இன்பம், நிம்மதி எங்கும் தான், மௌத்துக்கு பின்னாலேயும் தான். அப்ப அதுதான் எங்களோட ஒவ்வொருத்தருடைய நோக்கம். உலகத்துல நாங்க நிம்மதியா வாழ்றது, சந்தோஷமா வாழ்றது, பிரச்சனை இல்லாம வாழ்றது, சண்டை இல்லாம வாழ்றது. அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான் இபாதத்துல. நாங்க இபாதத்தை விட்டுட்டு மெட்டீரியலுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மெட்டீரியல் ரமலான்ல எங்களுக்கு இபாதத் முக்கியம் இல்ல, எங்களுக்கு குர்ஆன் திலாவத் முக்கியம் இல்ல, தராவீஹ் முக்கியம் இல்ல. எங்களுக்கு எங்கட தேவைகள், எங்கட ஜாப், எங்கட படிப்பு, எங்கட விடயங்கள்ல ஆனா இபாதத் இல்ல. இப்ப வாழ்க்கை எப்படியான நிலைமையில போகுது? கண்ணியமான அன்பாத சோர்ல கடைசி 10 இந்த நாட்களை பத்தி ஹதீஸுடைய கிதாபுகள்ல வந்திருக்குது. அது ஆச்சரியமாக இருக்குது. மஸ்ஜிதுல தான் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இத்திகாஃபுடைய அமல் மஸ்ஜித் தான். மஸ்ஜிதுல கடைசி 10 கழிப்பாங்க. வெளியில எந்த வேலையும் கிடையாது. மஸ்ஜிதுல இருந்து என்ன செஞ்சாங்க? இபாதத் தான். ஏன் அந்த அளவு தூரத்துக்கு என்ன தேவை? மஸ்ஜிதுக்குள்ள உட்கார்ந்து கடைசி எவ்வளவு வேலை, எவ்வளவு சோசியல் ஒர்க் இருக்குது, இஃப்தார் புரோகிராம்கள் இருக்குது, ஏனைய எவ்வளவு வேலைகள் இருக்குது. அப்ப அதெல்லாம் விட்டுட்டு ஏன் மஸ்ஜிதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், பின்னால வந்த தாபிஊன்கள், தபஅத் தாபீன், அந்த வரலாறு மஸ்ஜிதுல அந்த இத்திகாஃபுடைய அமல்ல பெரிய அந்த 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 இபாதத்துக்கள்ல என்ன தேவை அதை உணர்த்துறதுக்கு கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்னால 20 நாட்கள் இருக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இதுக்கு முந்தான வருஷம் எனக்கு இத்திகாஃப் இருக்கிறதுக்கு ஏலா போச்சு, பிரயாணத்தில் இருந்ததுனால ஏலா போச்சு. அதை கலா செய்யற விதத்துல கடைசி அந்த ரமலான்ல 20 நாட்கள் இத்திகாஃப்ல இருக்கிறாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அங்க என்ன கியாமுல் லைல், அங்க திலாவத்துல் குர்ஆன்,
அங்க திக்ர் அஸ்கார்கள், அங்க நல்ல இபாதத்துக்கள், சதகா தான தர்ம உள்ளுக்கால இருந்து கொண்டு மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீட்டுல வெளி வேலைகள் இல்ல. வெளியில போனா அந்த இத்திகாஃபே முறியும். வெளியில போகாம பூர்த்தியா அல்லாஹ்வுக்குண்டே உட்கார்ந்து இருக்கிறது கடைசி 10 நாட்கள். அது யோசிச்சு பாருங்க, என்ன தேவை இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறறதுக்கு வேறொரு வழி ஒன்று கிடையாது. இந்த வழிதான் கியாமம் வரை வரக்கூடிய சமூகத்துக்கு காட்டித்தாராங்க. வாலிபர்களே, வெளியில சுத்தி ஏமாந்துடாதீங்க. வாலிப பெண்களே, நேர கால தங்கம் இங்க கழிச்சிடாதீங்க. கடைசி 10 இது லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த 10 நாட்களுக்குள்ளால இருக்கிறது, ஒற்றை படைகள்ல இருக்கிறது. அந்த நாட்களை வெளியில சுத்தாதீங்க, இங்க கலியுங்க. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களை விட சிறந்த நாளை வைத்திருக்கிறேன். 83 வருடங்களுக்கும் அதிகமான நாட்கள் இபாதத்திலே கழிச்ச நன்மை உங்களுக்கு வழங்கப்படும். அந்த நாளையில நீங்க இந்த அமல்ல ஈடுபட்டா, அதை தேடினா, கண்ணியமான அன்பான சொல்ல, ஏன் என்ன தேவை? எவ்வளவு வேலை இருக்குது. சம்பாதிக்கோடும், வீடு கட்டோடும், எல்லாம் இல்ல இல்ல இல்ல. இங்க உங்களுக்கு இபாதத்துக்கு நான் தான், அந்த இபாதத்தையும் சொல்லப்பட்டிருக்குது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. இது கண்ணியமான அன்பாந்த சோழர்களே, நலவுகள் இறக்கப்படக்கூடிய அந்த நாள் மலக்குமார்கள் நலவுகள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். எதுவரையில? அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரையில. அந்த நேரத்தை வீணாக்கிடாதீங்க, வீணாக்கிடாதீங்க. அதனாலதான் அதுலயும் பாருங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் எனக்கு தெரிய வருது, நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், எப்படியான கைட்லைனை கொடுத்திருக்கணும், எப்படியான வழிகாட்டல் காட்டிருக்கணும். நிறைய தேவைகள் இருக்குது. ஸ்காலர்ஷிப் ஓ லெவல் எக்ஸாம் நடக்குது. யா அல்லாஹ், என்ன புள்ள ஓ லெவல்ல பாஸ் ஆகணும், ஏ லெவல்ல பாஸ் ஆகணும், என்ன மகன டாக்டர் ஆக்கு, என்ன மகன இன்ஜினியர் ஆக்கு. நாங்க இந்த கேட்கிற எங்களோட துஆக்கள் தானே எங்களோட தேவைகள், எங்களோட தேவைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்கடா, அந்த நேரத்தில் என்ன தேவைகள் இருந்திருக்கும், எவ்வளவு தேவைகள் இருந்திருக்கும் மனிதன்ற ரீதியில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா, அம்மா ஆயிஷாவே, லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று உங்களுக்கு தெரிய வந்தால், நீங்க திருமதியில வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், யா அல்லாஹ் துஹிப்புல் அஃவ, பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்தருள்வாயாக. லைலத்துல் கத்ருடைய இரவேல பாவ மன்னிப்புக்கு கேளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன காரணம்? அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? பாவங்கள் தான் வாழ்க்கையில பிரச்சனை, பாவங்கள் தான் வாழ்க்கையில சந்தோஷத்தை இல்லாமலாக்குது, பாவங்கள் தான் குடும்பத்துக்குள்ளால கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை, சிப்ளிங்ஸ்களுக்குள்ளால பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளால பிரச்சனை, வியாபாரத்தில் லொஸ்டாவிட்டு போடுறாரு லொஸ்டாவுறாரு, பிரச்சனை, பார்க்கிற பக்கம் எல்லாம் பிரச்சனை, மென்டலி பிசிக்கலி. என்ன காரணம்? அல்லாஹ் எங்களை யாரையுமே சிரமப்படுத்தில்ல, கஷ்டப்படுத்தில்ல, அதாபுல பேத்து புழுகிறதுக்கு, வேதனையில பேத்து புழுகிறதுக்கு, சூசைட் பண்ணி கொள்றதுக்கு யாருக்கும் அப்படி அல்லாஹ் வைக்கல. அடியானே, நீ திரும்பி வா, பாவமன்னிப்பு தேடு, உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது. இந்த ரமலான் அதுக்கு பயன்படுத்து. இந்த ரமலான்ல உன் நேரத்தை குடு இபாதத்துக்கு. நான் உன் பிரச்சனையை நீக்கிறேன், உன் கஷ்டத்தை நீக்கிறேன், உன் துன்பத்தை நீக்கிறேன். மெட்டீரியலுக்கு பின்னால் ஓடி ஏமாறாதே. 24 மணித்தியாலும் மெட்டீரியல் ஓடி ஓடி உன் நேரத்தை வீணாக்கிடாதே. நான் உனக்கு இங்க இபாதத்துல வச்சிருக்கிறேன் அந்த நிம்மதிய, இபாதத்துல வச்சிருக்கிறேன் சந்தோஷத்தை, பாவ மன்னிப்புல வச்சிருக்கிறேன் நிம்மதி. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆமீன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படியில ஏறும் பொழுது செய்யக்கூடிய அந்த பதுவா, ரமலான் மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நாசம் அடையட்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன். ஏன் என்ன அந்த நாசம் அடையட்டும், தோல்வி அடையட்டும், என்ன அது? பாவ மன்னிப்பு பெறல என்றால் வாழ்க்கையில தோல்வி, பாவ மன்னிப்பு பெறலையா நாசம் தாண்டால் என்ன? எங்களுடைய வாழ்க்கையில நடந்த தவறுகளுக்கு பாவ மன்னிப்பு தேடாத வரையில
ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. நாங்க எங்கேயுமே யார்கிட்டயுமே ஓடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இங்க அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு தான், அல்லாஹ்விடத்துல அழக்கூடிய அந்த அழுகதான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், இந்த 10 நாட்களை மிக முக்கியமாக அதுல அவங்க ஈடுபடுத்தக்கூடியவங்களாக மாறணும். அதுல வாலிபர்கள் விசேஷமா இன்றைக்கு விதவிதமான பிரச்சனைகள்ல வாலிபர்கள் சின்ன வயதுல ஆச்சரியமாக இருக்குது. மென்டலி அவங்க இன்றைக்கு அப்செட்டா இருக்கிறாங்க. ஆச்சரியமான விடயம் என்னண்டா, வயது முதிர்ந்த நேரத்துல தூக்கம் இல்ல, படிப்பில்லாத ஆள் இல்ல, நல்லா படிச்சிருக்கிறாரு, காசு இல்லாதனாலே அல்ல, நல்ல காசும் இருக்குது, படிப்பும் இருக்குது, திறமையும் இருக்குது, அறிவும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா தூக்கம் இல்ல, தூக்கம் இல்ல, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல. அதுக்கு பின்னாலே நாங்க தேடுறது என்ன? நிம்மதி எங்க தேடுறோம்? மறுவ பைத்து மெட்டீரியல்ல தேடுறோம். அங்கதான் வச்சிருக்கிறான். அங்க பார்த்தா நாளுக்கு நாள் எங்களோட வாழ்க்கை வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டு கொண்டு இருக்குது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்கள் விசேஷமாக பிள்ளைகளுக்கு வழிகாட்டுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நீங்க போற பாதை அதுல அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்கிக்கோங்க, இபாதத்துல கலியுங்க, இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தொடர்புலதான் வாழ்க்கையில வெற்றி இருக்குது, வாழ்க்கையில நிம்மதி இருக்குது. வீடுகள தாய்மார்கள் விசேஷமாக பிள்ளைகளுக்கு வழிகாட்டுங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு வழிகாட்டுங்க, வாலிபர்களை கூப்பிட்டு புத்துமதி சொல்லுங்க, மஸ்ஜிதுக்கு போங்க, பள்ளிக்கு போங்க, தொழுகையில ஈடுபடுங்க, துஆல ஈடுபடுங்க. அதுலதான் உங்களுக்கு வெற்றி இருக்குது. இதெல்லாம் உலகத்துல தீன ஹயாத்தாக்க. படிக்கிறீங்களா? படிங்க, தீன ஹயாத்தாக்க. நல்ல முறையில உங்களோட எக்ஸாம ஃபேஸ் பண்ணுங்க, தீன ஹயாத்தாக்க. ஓலவல் பிள்ளைகள் இந்த லீவுல இந்த நோம்புல அவங்க எக்ஸாமுக்கு சிட் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஓலவல், இன்றைக்கும் கூட ஓலவல் நேரத்தோட ஜும்மா முடியுங்க. ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? எதுக்கு? படிச்சு சம்பாதிக்க அல்ல. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, மகன் படிங்க, தீன ஹயாத்தாக்குங்க, அல்லாஹ்வுட தீன முழு உலகத்துக்கும் கொண்டு போங்க. அதுக்கு உங்களோட படிப்பை நீங்க அல்லாஹ் உங்களுக்கு தாண்டி இருக்கிறான், அதை வச்சு நீங்க முன்னுக்கு போங்க. இந்த தீன ஹயாத்தாக்க நிம்மதி அதில் இல்ல, சந்தோஷம் அதில் இல்ல. நீங்க தொழுகையை விட்டுட்டு, குர்ஆனை விட்டுட்டு, நீங்க திலாவத்தை விட்டுட்டு நீங்க இதுல மட்டும் போவீங்க இருந்தா அல்லாஹ்வுட சோதனை வரும், அல்லாஹ்வுட வேதனை வரும். இபாதத் இப்ப இந்த ஒற்றப்பட நாட்கள்லயும் கூட வெறுமனே ஓலவல் பிள்ளைகளுக்கு படின்னு சொல்லாம அவங்களுக்கு அதுல கொஞ்சம் இபாதத்துக்கு டைம் கொடுங்க, இபாதத் செய்ய சொல்லுங்க. அந்த நேரத்துல இரவு நேரம் மகரிபுக்கு போறோம், இஷாக்கு போறோம், படிக்கிறதுக்குள்ளால குர்ஆன் திலாவத் கொஞ்சம் செய்ய சொல்லுங்க, துஆ செய்ய சொல்லுங்க, தௌபா இஸ்திக்ஃபார்ல ஈடுபட சொல்லுங்க, தொழ சொல்லுங்க, தஹஜ்ஜத் நேரத்துல எழும்பி அல்லாஹ்வுல அழ சொல்லுங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வாலிப பெண்கள், எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க, வாலிபர்கள், அந்த ஓலவல்ல சிட் பண்ணக்கூடியவங்க, இபாதத்தை விட்டுடாதீங்க. இபாதத்தை விட்டுட்டு அங்க போயிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த யதார்த்தத்தை வீடுகள்ல பெற்றோர்கள் தெளிவுபடுத்துங்க. விசேஷமாக கண்ணியமான அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகளை கவனிங்க, வாலிபர்ல கவனிங்க. எங்க போறாங்க, எங்க வாராங்க, தொழுகைக்கு வாராங்களா, குர்ஆன் திலாவத். இன்றைக்கு 20வது நோம்ப நாங்க பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். மகன் எத்தனை ஜுஸ் குர்ஆன் ஓதினீங்க? நீங்க எந்த நாளும் தராவீக தொழுதீங்களா? இமாம் ஜமாத் மிஸ் ஆகாம நீங்க தொழுதீங்களா? எப்படி உங்களோட தொழுகைகள் அமைச்சு பிள்ளைகளோட இபாதத்தை பத்தி பேசுங்க. இன்றைக்கு நிறைய பிரச்சனை நான் சில நேரங்கள்ல பாக்குறேன், ஆச்சரியமாக இருக்குது. வாலிபர்கள் பாவிக்கக்கூடிய டேப்லெட், மூட் ஸ்டெபிலைசர், ஆன்டிசைகோட்டிக் வகைகள், அங்கல பென்சோடைசபின் வகைகள், இதெல்லாம் வாலிபர்கள் பாவிக்கிற டேப்லெட்ஸ் அல்ல. இது வயது முதிர்ந்தவங்க அவங்களோட தூக்கத்துக்காக. ஆனா ஓவர் திங்கிங், அடுத்தது என்ன செய்யறன்னு தெரியாது. இன்றைக்கு போதைப் பொருளுக்கு போறாங்க. ஏன்? வீடுகள்ல வெறுமனே படிச்சாதான் நிம்மதின்ற அந்த தவறான ஒரு கன்செப்ட போடப்பட்டிருக்குது. அதல்ல அல்லாஹ்வுடைய தொடர்பு. நீ அது இல்ல போனால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில குறை ஏற்பட்டா உனக்கு பிரச்சனை வரும். இந்த கன்செப்ட கொடுங்க பிள்ளைகளுக்கு. பாவம் வாலிபர்களே, வாங்க மஸ்ஜிதுக்கு, தொடர்பாங்க மஸ்ஜிதோட. அல்லாஹ்வுடைய கலாம் எடுங்க கையில. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். கவுன்சிலிங், சைக்கோதெரபி, அங்கல சைக்காட்ரிக் තාවකාලිකයි. හැමදාම නෑ, తాවකාලිකයි. මාස දෙකයි ඊට පස්සේ ඉවරයි. නැවත මම ඒකම වැටිලා ඉන්නේ. නැවතත් ප්‍රතිකාර කරන්න ඕනේ.
නැවතත් ටැබ්ලට් බොන්න ඕනේ. මාස 2යි මාසයයි මරුව පාවම් போயிட்டு බුලුහුறாரு. அல்லாஹ் அதுல வெச்சில்ல. அல்லாஹ் வெச்சிருக்கிறான் குர்ஆன் திலாவத்தோட, அல்லாஹ் வெச்சிருக்கிறான் zikரோட, அல்லாஹ் வெச்சிருக்கிறான் அஸ்கார்களோட, அல்லாஹ் வெச்சிருக்கிறான் இஸ்திக்ஃபாரோட, அல்லாஹ் வெச்சிருக்கிறான் தௌபாவோட. இத கொடுங்க வீடுகளுக்குள்ளால. இத பிள்ளைகள்ட்ட சொல்லுங்க. நாங்களும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, மஸ்ஜிதுல இருங்க, குர்ஆன் திலாவத்துல இருங்க. இந்த இத்திகாஃபுடைய அமல் கடைசி 10 நாள்ல அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய பாக்கியம். நியத்தில வைங்க, யா அல்லாஹ் என் குடும்ப பிரச்சனையை இல்லாமலாக்கு, என் மனைவியோட இருக்கிற பிரச்சனையை இல்லாமலாக்கு, என் நல்ல முறையில ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையை நீ உண்டாக்கித்தா. யா அல்லாஹ் என் மகளுக்கு கல்யாணம் நடக்குது இல்ல, என் மகனுக்கு கல்யாணம் நடக்குது இல்ல, பிரச்சனைகளை அல்லாஹ்ட்ட சொல்லி அழுது நியத்தை வச்சு அதுக்காக நான் இத்திகாஃப்ல நிக்கிறேன் யா அல்லாஹ். முழுமையாக இந்த 10 நாள்ல அந்த இத்திகாஃப்ல இருந்து அல்லாஹ்ட்ட போராடுவோம், ஒவ்வொருத்தரும் போராடுவோம். வீடுகள்ல தாய்மார்கள் சகோதரிகள் மாலை நேரத்தில் வெளியில் இறங்காதீங்க. அல்லாஹ் தந்த பாக்கியமான நாட்கள். ஷாப்பிங் போறேன், கடைகளுக்கு போறேன், பொருட்களை வாங்குற அந்த நேரத்தில் இல்ல காலையிலே அதெல்லாம் முடிச்சிருங்க, இன்றையோட முடிச்சிருங்க. இன்றையிலிருந்து எங்கட வேலை இபாதத். கடைகள்ல வேலை செய்யக்கூடியவங்க பொஸ்மார்களும் இதை விளங்குங்க. பள்ளி நிர்வாகிகள் இதுக்கு நீங்க அவங்களுக்கு வழிகாட்டுங்க. இரவு நேரத்தில் கடை திறக்கவானம். உண்மையிலே நான் கவலையோட சொல்றேன். நான் ஒரு பயணம் பெய்துட்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த சகோதரர் என்னட்ட கேட்கிறாரு, கடைசி 10க்குள்ளால ஒரு நிகழ்ச்சி வைத்துட்டு வந்திருக்கிறேன். பசார்ல முஸ்லீம்கள் கடை திறந்து அவர் என்ன கேட்கிறாரு, கட்டியவில்லா அந்திம தவஸ் 10 பள்ளியே வந்திடுவானே ஒக்கமல එකතු වෙලා මේ කට්ටිය මොකද්ද මෙහෙ වැඳලා ඇවිල්ලාද නැත්තම් ගිහිල්ලා වඳිනවද? நான் சொன்னேன் ඒ කට්ටියගෙන් තමයි අහන්න ඕනේ. මම දන්නේ නැහැ. සාමාන්‍යයෙන් අපි නම් අන්තිම දවස් 10 වඳින්න ඕනේ කියන එක තමයි අත්‍යවශ්‍ය දේවල්ට යන්න එන්න පුළුවන්. එච්චරයි. නැත්තම් වඳින එක තමයි ඒකටම දීපු දවස් 10 තමයි அப்படின்றார். யோசி பாருங்க, அவங்க கூட இன்னே கவனிக்கிறாங்க. யாரையும் பெண்களை கடைசி இந்த நாட்கள்ல மகரிபுக்கு பின்னால இஷாக்கு பின்னால வெளியில கூட்டிட்டு போகாதீங்க. அது இபாதத்தை கொச்ச மதித்ததாக மாறும். இபாதத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் பஜார்ல கொடுத்தோம் என்றால் பஜார்ல இருந்து வேற வேற பிரச்சனைகளுக்கு தான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கவாகும். இங்க அல்லாஹ் தந்திருக்கிறான். வீட்டுல மனைவிக்கு தெளிவுபடுத்துங்க, பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துங்க. வாலிபர்கள் இந்த 10 நாளை வெளியில கழிக்காதீங்க. அல்லாஹ் தந்த பாக்கியம் அடுத்த வருஷம் இருப்போமா இல்லையா தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் மிக பெருமதியானது. துஆல, இஸ்திக்ஃபார்ல, தௌபால விசேஷமாக இதுல இத்திகாஃபுடைய நியத்தை வச்சு பூர்த்தியாக எல்லா வேலைகளையும் முன்ன பின்ன ஆக்கிட்டு இங்க ஈடுபட்டு எங்கட வாழ்க்கையில பெற வேண்டிய விடயங்களை நாங்க சாதிப்போம். அல்லாஹ்ட்ட கெஞ்சுவோம், அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம். அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் சாயில் ஹல் மின் முஸ்தக்ஃபிர் ஹல் மின் முஸ்தக்ஃபிர் ஹல் மின் சாயில். அல்லாஹ் கேட்கிறான், என்னட்ட கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா, என்னட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்க இருக்கிறாங்களா. அல்லாவே அவ்வளவு இறக்கப்பட்டு வாரன். ஏன் அடியானே நீ இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறாய், இவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாய், அதுக்குரிய தீர்வு என்னதான் இருக்குது. வா தஹஜ்ஜத்துல எழும்பி நாங்க அல்லாஹ்ட்ட அழுகிறது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரவுகள் கடைசி குறைஞ்சது பூர்த்தி இத்திகாஃப் இருக்கேலதா. எங்கட வேலைகள் அத்தியாவசியமான வேலை, குடும்பத்தை கவனிக்கணும். போங்க மஸ்ஜிதோட வாங்க. நேரம் கிடைக்குதா மஸ்ஜிதுல கழியுங்க. அதுவும் ஏலாதா மகரிப் நேரத்துல வாங்க, இஷா நேரத்துல வாங்க. தஹஜ்ஜத்துடைய நேரம் வரையில மஸ்ஜிதுல கழிக்கிறத அதுல ஈடுபடுறது அதுவும் ஏலாதா. குறைஞ்சது ஒற்றைப்படை இரவுகளை பூர்த்தியாக நாங்க மஸ்ஜிதுல தான் கழிப்போம். இன்றைக்கே நியத்து வைங்க. இன்றைக்கு இரவு 21வது நாளை நாங்க சந்திக்க இருக்கிறோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதுல நாங்க முழுமையான முறையில நாங்க இந்த ஒற்றைப்படை நாட்களை நாங்க குறைஞ்சது ஏழும்டா முழுமையாக நியத்தை வச்சு கழிக்கிறது. ஒவ்வொருத்தரும் வீடுகள்ல தாய்மார்கள் உங்களோட ஒரு இடத்தை நீங்க ஒதுக்கிக்கோங்க. அதிலே உட்காருங்க, அதிலே தொழுங்க, அதிலே குர்ஆன் திலாவத், அதிலே இஸ்திக்ஃபார். மகள் பாப்பா என் உம்மா இபாதத் செய்றா, அடுத்தவங்க பாப்பாங்க தாத்தா தங்கச்சி என்ன தாத்தா இபாதத் செய்றா, நானும் இப்படி இருக்கணும். மகளுக்கும் அந்த பழக்கம் உண்டாகும். மகளும் வந்து உட்காருவா. பெண்கள் வீட்டுல ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்க இத்திகாஃபுடைய அந்த அமல போல செய்யறது நிச்சயமா அல்லாஹ் கூலி தர போதுமானவன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நரகத்தை விட்டு
3 கந்தக் தூரம். ஒரு நாள் மஸ்ஜிதில இஅ்திகாஃப் இருக்கிறது, நரகத்தை விட்டு 3 கந்தக் தூரமாக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கந்தக்குடைய தூரம் வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள இடம். இந்த நாசாவுக்கே தெரியாது வானம் எங்க இருக்குது. ஒரு காலம் இல்லன்னு சொல்லி கொண்டிருந்து இப்ப இருக்குது, டிஸ்டன்ஸ் தெரியாது. அல்லாஹ் அதை விட 3 மடங்கு நரகத்தொட்டு தூரமாக்குறான்டா. கடைசி 9 நாள் 10 நாட்கள்டா 30 கந்தக்குண்டா. நரகத்துக்கும் எங்களுக்கு சம்மதமே இல்ல. அந்த நரகத்துடைய விடுதலை அல்லாஹ் இந்த 10ல வச்சிருக்கிறான். விசேஷமா அழுது அல்லாஹ் பக்கம் நெருங்குவோம், அல்லாஹ்விட தொழுவோம். அப்படிப்பட்ட இந்த நாட்கள் 10 நாட்களாக இந்த நாட்களை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா, பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் இரவேல பகலில தெரியாம செஞ்ச பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் முழு உலக முஸ்லிம்களோட பாவங்களை மன்னித்தருள்வாயா. கண்ணியமானவனே, இரக்கமானவனே, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் விசேஷமாக உலகத்தில் முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய அல்லாஹ் குழந்தைகள், பெண்கள், அல்லாஹ் வாலிபர்கள், பெரியவர்கள், பச்சிலம் குழந்தைகள், தாய்மார்கள் வயிற்றுல குழந்தைகளை சுமந்து ஒரு கல்லடி படுறது கஷ்டமாயிக்குது, உடல்ல இருந்து ரத்தம் வடிகிறது சிரமமா இருக்குது. அந்த தாஜத்துடைய நேரம், நீ நெருக்கமா இருக்கிற நேரம், நீ என்ன ஹைர விரும்புறாய் எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த செய்திகள் உண்மையா பொய்யா தெரியாது. எங்க முஸ்லீம்கள் அந்த தொடர்பை அவங்களுக்கு விமோச்சனத்தை கூடிய அவங்களுக்கு உயர்வை கூடிய முஸ்லீம்களை கேவலப்படுத்திடாது. நாங்க உன்னை நம்பி இருக்கிறோம். நீதான் எங்கட ரப்பு. உன்னை தவிர எங்களுக்கு வேற ரப்பு இல்ல. நாங்க யாரிடத்துல கையேந்துறது? நீதான் நீதான் எங்களை மன்னிச்சு அந்த சமூகத்தை பாதுகாத்துடு, முழு உலகத்துக்கும் படிப்பினையா ஆக்கிடு. உன்னுடைய உதவியை காட்டு, உன்னுடைய உதவியை காட்டு. நோன்பு நோற்றவர்களா அனைவரும் உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம். உன்னுடைய உதவியை காட்டு யா அல்லாஹ், முழு உலகத்துக்கும் உன்னுடைய உதவியை காட்டு யா அல்லாஹ். அவர்களுக்கு நிம்மதியான நிலைமை உண்டாக்கிடு யா அல்லாஹ், சந்தோஷமான நிலைமை உண்டாக்கிடு. எல்லா நிலையிலும் யா அல்லாஹ் வெற்றியை கொடு யா அல்லாஹ். முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது யா அல்லாஹ். நீதான் நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாய். என்ன உண்மை எங்களுக்கு தெரியாது. அவங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்கள வெளியில கொண்டு வரவே யா அல்லாஹ். உனக்கு ஒன்றும் இல்லையா அல்லாஹ், நீ ஒன்றே உனக்கு குறைய போறது இல்லையா அல்லாஹ், உனக்கு எதுவுமே கூட போறதும் இல்லையா அல்லாஹ். நீ எங்கட படைச்ச ரப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், தேவைகளை நிறைவேற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கி தாயா அல்லாஹ். நல்ல தலைவர்களை தாயா அல்லாஹ். நாட்டில் நல்ல நிலைமையை உண்டாக்கிடியா அல்லாஹ். இந்த ரமலான்ல யா அல்லாஹ் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். கபூல் செய்யப்பட்ட இபாத்துக்களை செய்யக்கூடிய தௌஃபீக் தாயா அல்லாஹ். விசேஷமா மன்னிப்ப தாயா அல்லாஹ், மன்னிப்பில்லாம அல்லாஹ் கலிய விடாதே அல்லாஹ். முழுமையாக அன்று பிறந்த பாலன போல பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இபாதத்துக்களை சரியா செஞ்சு யா அல்லாஹ், இபாதத்துக்களால தான் உன்னை நெருக்கம் அடையலும்ன்றத விளங்கவே யா அல்லாஹ். வாலிபர்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதரர்களுக்கு எல்லா நிலையிலையும் உதவி செஞ்சருள்வாயா. முழு நாட்டிலே எங்களுடைய சகோதரர்கள் யா அல்லாஹ் ஓலவல் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள், சகோதரிகள் அவர்களுக்கு லேசக்கூடிய அல்லாஹ், எக்ஸாம்ல நல்ல பெருபேர்ல கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு யா அல்லாஹ் தீன ஹயாத்தாக்குற நோக்கத்தோட யா அல்லாஹ் பாஸ் ஆகக்கூடிய அந்த எக்ஸாம்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமைகளை நீ உருவாக்கிடியா அல்லாஹ். எல்லா நிலையிலும் உதவி செய்ய அல்லாஹ். உள்ளங்கள நிறைய ஹலாலான தேவைகள் இருக்குது யா அல்லாஹ், அனைத்து தேவைகளையும் நீதான் அறிந்தவன் யா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா நிலையிலும் எப்ப நாங்க உன்னிடத்துல கையேந்தி துவா செஞ்சாலும் அந்த துவாவை கபூல் செஞ்சிடு நாயனே. ஈமானோடே வாழ்ந்து ஈமானோடே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.